அன்னாசி பயிற்சிகை முறை மற்றும் அதன் பயன்கள். எல்லோரும் விரும்பி உண்ணக்கூடிய பழங்களில் ஒன்றுதான் அன்னாசி பழம். சரி, இந்த அன்னாசி பழம் பயிரிடும் முறை மற்றும் அன்னாசி பழம் பலதரப்பட்ட பயன்களை கொண்டுள்ளது. அன்னாசி பயிற்சிகை பருவகாலம். அன்னாசியை பொறுத்தவரை ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடுவதற்கு ஏற்ற பருவமாகும். நிலம் மற்றும் நிலத்தின் கார அமிலத்தன்மை. அன்னாசி பழம் பொதுவாக நல்ல வடிகால் வசதியுள்ள களிமண் பகுதியில் நன்கு வளரும் தன்மை கொண்டது. மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 7.0 இருக்க வேண்டும். அன்னாசி பயிற்சிகை முறை. அன்னாசி பயிரிடல் முறையை பொறுத்தவரை தேர்வு செய்த நிலத்தை நன்கு உழுது கட்டிகள் இல்லாமல் சமன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாற்றுகளை இரட்டை வரிசை முறையில் நடவு செய்வதற்கு ஏற்றவாறு பார்களை அமைக்க வேண்டும். கொண்டைகள், மேற்கன்றுகள், பக்கக்கன்றுகள் ஆகியவை நடவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. 300 முதல் 350 கிராம் எடையுள்ள கன்றுகள் தேர்வு செய்து நட வேண்டும். நடவு செய்வதற்கு முன்பு கன்றுகளை மேன்கோப் 3% அல்லது கார்பன்டாசியம் 1% கலவையில் 5 நிமிடங்கள் நனைத்து நடவு செய்ய வேண்டும். கன்றுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி 30 சென்டிமீட்டராகவும் வரிசைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி 60 சென்டிமீட்டராகவும் இருக்குமாறு விதை நேர்த்தி செய்த கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். அன்னாசி உயிர்நீர். அன்னாசியை பொறுத்தவரை மண்ணின் தன்மைக்கேற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். நீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்னாசி பயிற்சிகை உரம். அன்னாசியை பொறுத்தவரை ஒரு ஏக்கருக்கு தொழு உரம் 40 முதல் 50 இட வேண்டும். பின்பு செடி ஒன்றுக்கு 16 கிராம் சூப்பர் பாஸ்பேட் 4 கிராம் கலந்து கன்று நட்ட 6வது மாதமும் பின்பு 12வது மாதமும் இட வேண்டும். பின்பு 3 மாதத்திற்கு ஒரு முறை தொழு உரம் மற்றும் வைத்து நீர் பாய்ச்சினால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். பழத்தின் எடை அதிகரிக்க நாப்தலின் அசிட்டிக் அமில கரைசலை காய்பிடித்து 2 அல்லது 3 மாதங்களுக்குள் தெளிக்க வேண்டும். இதனால் பழங்கள் பெரியதாகி எடை அதிகரிக்கும். அன்னாசி களை நிர்வாகம். அன்னாசியை பொறுத்தவரை களைகள் இல்லாமல் பராமரிக்க வேண்டும். ஒவ்வொரு முறை உரமிடும் பொழுது அறுவடை முடிந்த பின்பும் செடிகளுக்கு மண் அணைக்க வேண்டும். பழத்தின் பருமனை அதிகரிக்க காய்பிடித்து 1-2 மாதங்களில் கொண்டையின் குருத்தை கிள்ளி எடுத்து விட வேண்டும். இதனால் 12 தொடக்கம் 20% வரை பழங்கள் பெரியதாகும். கன்று நட்ட 12 மாதங்களில் பூ வர ஆரம்பித்து 18 மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு தயாராகும். அன்னாசி பயிற்சிகை அறுவடை. இந்த அன்னாசியை பொறுத்தவரை பழங்கள் மஞ்சள் நிறமாக மாறிய பின் அறுவடை செய்ய வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 50 டன் வரை பழங்கள் கிடைக்கும். அன்னாசி பழங்களின் பயன்கள். அன்னாசி பழத்தில் உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் உள்ளன. விட்டமின் A, B, C சத்துக்கள் நிறைந்துள்ளன. அன்னாசி இலைச்சாறு வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கும் தன்மை கொண்டது. அன்னாசி பழ சாறுடன் தேன் சேர்த்து தொடர்ந்து 40 நாள் சாப்பிட்டால் ஒரு பக்க தலைவலி, வாய்ப்புண், மூளைக்கோளாறு, ஞாபக சக்தி குறைவு போன்ற நோய்கள் குணமடையும். அன்னாசி பழத்தை தேநீர் கலந்து சாப்பிட்டு வர உடல் பலம் கூடும். மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் அன்னாசி பழச்சாற்றை சாப்பிட்டால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள அன்னாசி பழத்தை சாப்பிட்டால் பல்வேறு நோய் தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கலாம். அன்னாசி பயிற்றுகளில் இவ்வாறு அன்னாசி பயிரிடுதலில் பலதரப்பட்ட நன்மைகளும் திட்டங்களும் அடங்கி இருக்கின்றன.